இந்த சிக்கன் சாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லெக் பீசஸ் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இது பெங்காலில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நான் ரீசெண்டாக கொல்கத்தா போயிருந்தப்போ இந்த டிஷ் கற்றுட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பிரியாணிக்கு, யக்னி புலாவுக்குலாம் இதை சர்வ் பண்ணாங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருந்தது. இதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர். இது ஜஸ்ட் அமுல் பால் பவுடர் தான், நம்ம டீக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இது ஒரு அருமையான ஒரு மில்கி ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கப் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ இது கூட இதை நம்ம அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 10 முந்திரி, அதே மாதிரி பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசான்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. இப்போ இதை அரைச்சிட்டு நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 1/2 தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகாய், இதையும் நான் வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ இப்போ இதில் நம்ம அரைச்ச முந்திரி, கசகசா, வெள்ளை எள்ளு, இது மூணுத்தையும் அரைச்சி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் மேரினேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதை ஒரு 10-15 நிமிஷம் நம்ம மேரினேட் பண்ணி வைப்போம். இது யூஸ்வலி பிரியாணி, தேங்காய் பால் சாதம், இது கூடலாம் சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் தேங்காய் பால் சாதம் டக்குன்னு வீட்டில் நான் எப்படி செய்வேனோ அது உங்களுக்கு செஞ்சு கூட காட்ட போகிறேன். அது வரைக்கும் இது மேரினேட் ஆகட்டும். ஸோ இதில் 1 டீஸ்பூன் கெவ்ரா வாட்டர் நான் சேர்க்க மறந்துட்டேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது ஆக்சுவலி டாபரில் வந்து கெவ்ரா வாட்டர்னு உங்களுக்கு கிடைக்கும். இது ஒன்றும் இல்லை, தாழம்பூ இருக்கு இல்லையா, அந்த பூலேருந்து ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாக இதை வந்து சேர்க்குறோம். ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு நான் 3 டம்ளர், என் வீட்டில் இருக்கிற டம்ளரில் கொஞ்சம் பெருசாக பார்த்து எடுத்திருக்கேன். இதில் 3 டம்ளருங்க. இதில் செஞ்சிங்கன்னா நீங்கள் 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதை நான் வந்து கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். அதே மாதிரி 1/2 முடி தேங்காயில் நான் 3 முறை ஒரு டம்ளர் பால் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் நீங்கள் எடுக்கும் போது 2 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. 1 பால், 2 பால், 3 பால் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் நெய்யில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். 5 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய். என்கிட்ட கருப்பு ஏலக்காய் இருக்குது, அதனால நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மலாக என்ன ஏலக்காய் யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கோங்க. 10-12 மிளகு. எப்போவுமே நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா எண்ணெயோ நெய்லியோ படப்படன்னு வெடிக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா இறங்கினதான் அர்த்தம். இப்போ டைரெக்ட்லி அந்த சிக்கனை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். ஸோ அதில் இருக்க மசாலாவை அப்படியே உள்ள சேர்க்குறேன். தண்ணி வேணும்னா மட்டும் 1 டம்ளர் அப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். 200 ml தண்ணி சேர்த்தா ஓகே. ஃபஸ்ட் நம்ம மசாலா நல்லா திரண்டு வரட்டும். ரொம்ப வாசனையாக இருக்குது இந்த மசாலாவே. ஸோ இந்த மசாலாலே வெந்துடும். நம்ம இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுலே வாஷ் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். உப்பு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், சிக்கன் சாப் எடுத்து இதில் சிம்மில் போட்டுட்டேன் இன்னொரு அடுப்புலங்க. இப்போ அந்த டைமில் நம்ம தேங்காய் பால் சாதம் செஞ்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய், வெறும் எண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு 5 பட்டை, 5 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன், ஒரு 3-4 துண்டு, ஒரு ஜாதி பத்திரி, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பாதி அன்னாசி பூ எடுத்திருக்கேன், 5 ஏலக்காய், அதோட ஒரு மராத்தி மொக்கு உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. சரி, நீங்கள் இதில் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்து செய்யலாங்க. பட் எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதம்னா அம்மா நெய்யில் தான் செய்வாங்க. ஸோ அதே தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1 வெங்காயம் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ எத்தனை டம்ளர் எடுக்கிறீங்களோ அத்தனை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு கலர் மாறணும். இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கை புதினா, ரொம்ப கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி என் வீட்டில் அம்மா வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க தேங்காய் பால் சாதத்தில். இது கூட நான் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ நான் வந்து 3 டம்ளரில் பால் எடுத்திருக்கேன், தேங்காய் பால். இது கூட 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் நான் ஒரு 1/2 கப் மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்போ கொஞ்சம் உதிரியாக கிடைக்கும். 3 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி, ஆனால் நம்ம 5.5 கப் தான் ஊற்றிருக்கோம். இதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பாலே மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திகட்டிடும். ஸோ எப்போவுமே 3 கப் தேங்காய் பால் எடுக்கிறீங்கன்னா 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க.
ஸோ இதுக்கு இடையில சிக்கனை நம்ம வேக வச்சிட்ருக்கோம், மறந்துடாதீங்க. நடுவில் கிளறி விடணும். ஸோ உப்பு வேணால் இந்த டைமில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். சிக்கன் கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு, இருக்கட்டும். மறுபடியும் நான் மூடி போட்டு வைக்கிறேன். ஸோ தண்ணி இந்த மாதிரி நுரைச்சி வரும்போதே நம்ம அரிசி உள்ளே போட்டுடலாம். நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்க்காதவங்க லெமன் ஜூஸ் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த டைமில் செக் பண்ணிக்கலாம். அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ரொம்ப தண்ணி கொதிக்க விட மாட்டேன், ஏன்னா திரிஞ்சு போன மாதிரி வரும். ஸோ நுரை வரும்போதே நம்ம அரிசி சேர்த்துடலாம். ஸோ எனக்கு இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி 1/2 டீஸ்பூன் சேர்த்தேன். அது இல்லாமல் 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக நான் டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுடலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்திருக்கு. இப்போ ஜென்டலாக இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நம்ம டோட்டலாகவே 6 டேபிள் ஸ்பூன் நெய் தான் எடுத்திருக்கோம், 6 பேர் சாப்பிட்றதுக்கு. ஸோ இட்ஸ் நாட் மோர். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி எக்ஸ்ட்ரீம் லோ ஃப்ளேமில் நீங்கள் தம்மில் கூட வைக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு தோசைக்கல் மேலே தான் தம்மில் வைக்க போகிறேன், ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி உதவாத தோசைக்கல் ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கணும், ஏன்னா இது ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாத்திரத்தை வைக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் 25 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. அதோட நான் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து தான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். சாப்பாடு அருமையாக வந்திருக்கு. இதுக்கு நம்ம இந்த மாதிரி கரண்டி எடுத்தால் பெட்டர். ஸோ சாதம் உடையாமல் வரும். பாருங்கள், see how beautiful it is. இப்படி தான் சாப்பாடு பொல பொலன்னு வேகணுங்க. நீங்கள் ப்ரெஷர் குக்கராக இருந்ததுன்னா 1க்கு 1.5 டம்ளர். ஸோ இப்போ இதை இம்மீடியட்டாக நான் வந்து கேசரோலுக்கு மாற்ற போகிறேன். ஏன்னா நம்ம சிக்கன் வேறு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள், கொட்டும் போது இப்படி உதிரியாக விழணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ஸோ இது தாராளமாக, இது நல்ல ஒரு பெரிய ஹாட் பாக்ஸ் தாங்க. ஒரு 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஹாட் பாக்ஸை நான் மூட போகிறேன். ஸோ மீன்வைல் சிக்கன் ரெடி ஆகி அதையும் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். லெட்ஸ் see how it is. Wow, look at the color. சூப்பராக இருக்குல்லங்க. ஸோ சிக்கன் சாப் இஸ் ரெடி. திஸ் இஸ் நாட் சிக்கன் சாப்ங்க, சிக்கன் சாப். இதுக்கு பேரே அதுதான், CHAP, சிக்கன் சாப். வாவ், சூப்பராக வெந்திருக்கு பாருங்களேன். வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு 1/2 அன் ஹவரில் இது ரெடி ஆகிடும். நல்ல மசாலாலாம் இறங்கி நீங்கள் கொல்கத்தா போகவே தேவையில்ல, வீட்டில் இருந்துகிட்டே நம்ம இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். இட்ஸ் பியூட்டிஃபுல்லி டன். கிரேவி கூட பாருங்களேன், நல்லா க்ரீமியாக நல்லா இருக்குது. லைக் க்ரீமினா நீங்கள் அந்த ஒயிட் க்ரீமியாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. திஸ் இஸ் நைஸ் ஆக்சுவலி, ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும். இதுவும் ஒரு 6 பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அழகாக இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். இது ஆக்சுவலி ரோட்டீஸ்க்கெலாம் கூட பக்காவாக இருக்குங்க. யக்னி புலாவ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இதை செய்கிறாங்க. இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப மைல்டாக, இன்ஃபேக்ட் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். கொஞ்சம் அப்படியே கிரேவியும் ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி ரொம்ப ரிச்சான டிஷ்ஷுங்க. ஸோ த ஃபைனல் சிக்கன் வைக்க போகிறேன். பட் பிளெயின் ரைஸ்க்கு ஐம் நாட் ஷுவர் இது எப்படி இருக்கும்னு தெரியல. என்ன கேட்டிங்கன்னா இது பிரியாணி, கத்திரிக்காய் பச்சடிக்கு பதிலாக நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை புலாவ், ஜீரா ரைஸ், தேங்காய் பால் சாதம், அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் சாதம் யூஸ்வலி நாங்கள் கண்ணை மூடிட்டு எங்கள் வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. உங்ககிட்ட சில ஐட்டம்ஸ்லாம் மட்டும் இருந்தால் போதும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ சிக்கன் வைக்க போகிறோம். நல்லா தொட பீஸாக இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா வாவ் அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. இது கூட நீங்கள் வெங்காயம், வெள்ளரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுவே போதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன்லாம் சூப்பராக வெந்திருக்குங்க, அழகாக பிரிஞ்சு வருது பாருங்கள். வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் பீஸ் இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து இப்படி வச்சு அப்படி சாப்பிட்ணுங்க. கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?